சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்க கட்சி அலுவலகங்கள் வந்து காதல் திருமணங்கள் செய்யறதுக்கான அலுவலகமா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஆணவ கொலை இப்படியெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம். அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர், ஒன்றல்ல இரண்டல்ல. பர்சனலா எனக்கே தெரியும், நிறைய பேர் நம்பி வர்றாங்க. ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க, இங்க நியாயம் கிடைக்கும்னு வர்றாங்க. நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம், சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம், நீங்க வந்து நியாயமான முறையில் அதை பண்ணுங்க அப்படின்னு. அதனால் இதை வந்து ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம். ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது, எல்லா ஜாதிக்கும் பொதுவானது, எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம். நாங்கள் இதை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் வரீங்களா, தயவு செஞ்சு வாங்க, நாங்க நியாயமா நடந்து கொள்வோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா கட்சி அலுவலகத்துக்கு வருவதை விட இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை, புற்றுநோய் பிரச்சனை. கடந்த 200-300 வருஷமாக இந்த ஜாதி என்பது மேல கீழே போய் 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 இன்னைக்கு புற்றுநோய் மாதிரி உள்ள வந்து உடம்பு அரிக்குது. இது இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த ஜாதி பிரச்சனை தான். இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. நாம் எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் கூட சில இடத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற மனோநிலை இருக்கு. அதுல வரக்கூடிய பிரச்சனை. பள்ளிகள்ல பாடத்திட்டங்களை சரி பண்ணணும், பள்ளிக்கூடத்துல சரி பண்ணணும், அரசுகள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும், கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும். 18 வயசுக்கு கீழே யாராவது ஒருவர் ஜாதியை வைத்து கொலை செய்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மைனராக அவங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சில மர்டர் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசு கீழே இருந்தா மைனர்னு சொல்றது இல்லை, அவங்களுக்கு நாம பனிஷ் பண்றோம். அதனால் 16 வயது 17 வயது நான் ஜாதிக்காக ஆணவ படுகொலை செஞ்சேன், ஆனா நான் வந்து ஜுவனையில தான் இருப்பேன், நான் 3 மாசம் போயிட்டு வெளியே வந்துருவேன், நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் தமிழக அரசு எங்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாங்க. அதுல இந்த 18 வயசு 16 17 இந்த வயசையும் கூட மைனர் மேஜர் என்கின்ற வரைமுறையை தகுடுபொடியாக்கி அவர்களையும் மேஜரா கொண்டு வந்தா மட்டும்தான். ஏன்னா ஜாதி வன்மம் வந்து இன்னைக்கு 16 17 வயசுல நான் பாக்குறேன். நான் பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கயிறு கட்டிட்டு போறாங்க, அங்க பாக்குறோம். பள்ளிக்கூடத்துல அருவாள் கலாச்சாரத்தை பாக்குறோம். பள்ளிக்கூடத்துல ஜாதியை வச்சு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. இது எல்லாம் கூட இன்னைக்கு நாம திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சின்னு சொல்றோம். ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம். அப்ப 2025 இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டதாகத்தான அர்த்தம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அரசு முதல் காலை எடுத்து வைத்து கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தை காதல் திருமணம் நடத்திக்கிற பயன்படுத்தலான்றாங்க. அண்ணாமலை கூட பாஜக அலுவலகத்துக்கு வந்தா காதல் திருமணம் நடத்தி வைக்கிறோம்னு சொல்றாங்க. எல்லாரும் இப்படி வந்து பேசுறாங்க. ஆனா ஆணவ படுகொலை நடக்குது, அதுக்கு ஒன்றும் பேச மாட்டாங்க. எப்படி நடக்குது? அதான் கட்சி அலுவலகங்கள் கல்யாண மண்டபமா மாறிக்கிட்டு இருக்கு. அதுல மகிழ்ச்சி தான். என்னன்னா அதுல என்ன பெரிய திருத்தம் இருக்கு? அதுல என்ன பெரிய இது இருக்குது? இது ஒரு பெரிய சேவையா? அதே பாரதிய ஜனதா அலுவலகத்தில் ஒரு இந்து பையனுக்கு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? இஸ்லாமிய பையனுக்கு இந்து பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவேன். என்னது? எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. மார்க்சிச அலுவலகத்தில் ஒரு உயர் சாதி பையனுடைய பொண்ணுக்கு, ஒரு உயர் சாதி பொண்ணுக்கு, தாழ்ந்த சாதின்னு சொல்லியிருக்கிற அந்த சமூக கட்டமைப்பு பையனை அங்கே திருமணம் செஞ்சு வைப்பாங்களா? வச்சா அந்த சாதி ஓட்டு விழாது. அதானே? நீங்களும் உங்கள் சேவை போங்க, எதாவது சொல்லியிருக்காங்க, வேற என்ன சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை தம்பி, அதெல்லாம் நடக்குது. அதுக்குள்ளே போய் வாய் வச்சு அதை அரசியலாக்காமல் இருந்தாலே சமூக. என் கட்சியில் தம்பி இந்த பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட ஒரு தங்கச்சியை நிறுத்தணும்டா, ஆதி தமிழரில் ஒரு தங்கச்சியை நிறுத்தணும். உன் மனைவியை நிறுத்த மாட்டானா? இல்லைன்னா என் மனைவி வேறு சமூகங்கிறான். தங்கச்சி உன் கணவர் இருந்தது, என் கணவர் வேறு சமூகம். பல்லாயிரக்கணக்கில் என் பிள்ளைகள் இந்த இதெல்லாம் மறந்து போய் வாழ்கிறாங்க. அது அமைதியாக தான் போய்கிட்டு இருக்கு. அங்கே போய் நீங்கள் ஒரு கலை எறிஞ்சவன அது கலவரமாகுது, சலசலப்பாக உண்டு பண்ணுது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.